90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினவர் தான் பொன்னம்பலம். இவர் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் உள்ளிட்ட பல முன்னணி ஹீரோக்களோட படங்கள்ல வில்லன் கேரக்டர்ல நடிச்சு அசத்தியிருப்பாரு. அந்த டைம் பல படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகரா வலம் வந்த இவருக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சிறப்பா விளையாடினாரு. பிக் பாஸ் மூலமா மறுபடியும் சினிமாவில் வலம் வரலாம்னு நினைச்ச இவருக்கு அதுவும் கைகூடல. அதுக்கப்புறம் சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்க அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் உடல்நலம் தேறி வந்தாரு. அந்த சமயத்துல தனக்கு பலரும் உதவி செஞ்சதாகவும் தன்னோட உறவினரால தான் தனக்கு உடல்நிலை சரியில்லாம போனதா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு பேட்டியில தனக்கு ஏற்பட்ட கடனை அடைச்சதை பத்தி பேசியிருக்காரு. அதுல செந்தூரபாண்டி படத்தோட கதையை கேட்க எஸ்ஏசி ஆபீஸுக்கு போன என்னோட கேரக்டர் படத்தோட கதை எவ்வளவு பட்ஜெட் எல்லாம் சொல்லிட்டு நான் சொல்ற சம்பளத்துக்கு சரின்னு சொன்னா படம் பண்ணலாம்னு எஸ்ஏசி சொன்னாரு. அந்த சமயத்துல நான் வேலை இல்லாம இருந்தேன், கடன் வேற அதிகமா இருந்துச்சு, அதனால 50,000 கொடுத்தா போதுங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா எஸ்ஏசியோ எதுவும் பேசக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் சம்பளம், என்னை பத்தி வெளியே கேட்டுக்கோங்க, சொன்னதை சரியா கொடுத்துடுவேன், விஜயகாந்த் வேற உன்னை நடிக்க வைக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி செக்கை என்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டேன். உடனே அவரு கவரை எங்க வச்சு பிரிக்காத, வீட்டுக்கு போய் பிரிச்சு பாருன்னு சொல்லிட்டாரு. நானும் வீட்டுக்கு போய் 4 நாள் கழிச்சு அந்த கவர் பிரிச்சு பார்த்தேன். அதுல 1,00,000 ரூபாய் எழுதப்பட்டிருந்துச்சு. அது வெறும் அட்வான்ஸ் தான். அந்த படத்துக்காக எனக்கு 2,25 லட்சம் ரூபாய் சம்பளமா கிடைச்சது. அந்த தொகையை வச்சு என்னோட கடனை எல்லாம் அடைச்சிட்டேன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.